வணக்கம். என் பேர் டாக்டர் நிதின் சீனிவாசன். நான் பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனாக இருக்கேன். இப்போ சமுதாயத்தில் என்னென்னா, இப்போ புதுசாக மொபைல், டிவி எல்லாம் நிறைய வருது. எல்லா வீட்லேயும் இப்போ இருக்குது. ஸோ அது எந்த ஏஜ்க்கு அப்புறம் காமிக்கிறது ஓகேன்னு அப்படின்னா, 2 வயசுக்கு கீழே டெஃபினெட்லி அது காமிக்கக்கூடாது. ரூல்ஸ் படி எப்படின்னா, நம்ம கொஞ்சம் வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு எப்பயாவது காமிக்கிறது ஓகே. பட் அதுக்கு மேலே நம்ம காமிக்கக்கூடாது. ஸோ 2 இயர்ஸ் கீழே டெஃபினெட்லி நோ. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு மேலேன்னா 1 ஹவர் வரைக்கும் தேவையான ஒரு பாட்டு கேட்குறதோ இல்லைன்னா ரைம்ஸு வேணால் காமிக்கலாம். அதுவும் ரொம்ப கம்மி, ஜஸ்ட் ஒரு மேபி பர் டே ஒரு 15 மினிட்ஸ் காமிக்கலாம். பட் டெஃபினெட்லி 5 இயர்ஸ்க்கு மேலே, ஸோ குழந்தைக்கு அந்த பேச்சு திறன் வந்தாச்சு, புத்தி திறனும் ஓரளவு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது பேரண்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு சூப்பர்வைஸ்டாக 1 ஹவர் மேபி ஒரு பர் டே பார்க்கலாம். அதுவும் மேக்ஸிமம் அந்த டைம். அது கண்டென்ட் நாங்கள் தான் டிசைட் பண்ணோம். குழந்தை ஃப்ரீயாக தனியாக பண்ணக்கூடாது. ஏன்னா இது பிரெயின் பாதிக்குது. 2 வயசுக்கு கீழே 3 வயசு கீழெல்லாம் அது கண்டினியூஸாக கொடுத்தா பிரெயின் பாதிப்பு வரும். பேச்சு திறன் எஃபெக்ட் ஆகும், சோஷியல் இன்ட்ராக்ஷனும் எஃபெக்ட் ஆகும்.